நடிகர் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் அடுத்ததா டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் விடுதலை 2. இன்னும் 3 நாட்களில் படம் ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கி இளையராஜா மியூசிக்கில் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ ஒரு சில இடத்துல இந்த படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படம் 2 hour 52 minutes தேட்டரில் ரன் ஆகிறதா இருக்கு. வெற்றிமாறனோட படங்களில் ஒரு சில சீன்ஸில் கண்டிப்பாக பேட் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போது சென்சாரில் எதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு சென்சார் அப்டேட்ஸ் வெளியாகிருக்கு. பார்ட் 1ல் சூரி அவர்கள் மையமாக இருந்தார். இப்போ பார்ட் 2ல் விஜய் சேதுபதி மையமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. விடுதலை பார்ட் 2க்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வணங்கான் படத்தோட இசை வெளியீட்டு விழா நாளைக்கு நடக்குது. படம் ஜனவரி 10, 2025 ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் அவர்கள் பாடல்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி சாம் சிஎஸ் அவர்கள் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நாளைக்கு இந்த படத்தோட கிராண்ட் இசை வெளியீட்டு விழா நடக்குது. பிருத்திவிராஜோட இயக்கத்தில் மோகன்லால் அவர்கள் ஹீரோவாக நடிக்கும் அடுத்த படம் எம்புரான். படம் மார்ச் 27, 2025 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடிச்சு படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போ இந்த படத்திலிருந்து இந்திரஜித் சுகுமாரனோட பிறந்தநாளை முன்னிட்டு கோவர்தன்ற கதாபாத்திரத்தில் எம்புரான் படத்தில் நடிச்சிருக்கிறதா அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 23வது மூவி இப்போ டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 90% இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்னும் 10 days ஷூட்டிங்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சில பாடல் காட்சிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. பொங்கலுக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடுறதுக்கு படக்குழுவினர் பிளான் பண்ணியிருக்காங்க. காதலிக்கும் நேரமில்லை படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் நாளைக்கு வெளியிடுறதா இப்போ ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ரெஜின் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி படம் அப்கமிங்காக 2025 பிப்ரவரி மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் அப்டேட்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான ஸ்மால் பட்ஜெட் படத்தில் ஒன்று கூரன். இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இப்போ இந்த படத்தோட ஃபைனல் லெக் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஷூட்டிங்ஸ் கிட்டத்தட்ட முடிய போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டில்ஸில் த்ரிஷா அஜித்குமார் ரொம்பவே கிளாஸாக இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இமேஜஸ் ரிலீஸ் பண்ணி படம் 2025 பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம்னு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான படங்களான விடாமுயற்சி படம் பொங்கலுக்கும், குட் பேட் அக்லி படம் சம்மருக்கும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது.